ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டேபிளில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸ் தான். இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செல்ஸை வச்சு தான் நம்ம வந்து நீங்கள் கேட்குற லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இருக்கிறதுலே சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் ரெண்டு செல்ஸ் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 32-700 ஃபார்ம் ஃபேக்டர். 32-700னா இதோட டயாமீட்டர் வந்து 32 mm இருக்கும். இதோட லென்த் வந்து 70 mm இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 32-700 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரேடில் இருக்குது. ஒன்று வந்து 3C கிரேட், ஒன்று வந்து 1C கிரேடுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிரேடுன்றத விட இது வந்து டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ 3C கிரேடால் அதிகமான கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், 1Cயால் கம்மியான கரண்ட் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 1C பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவர் கன்சப்ஷன் இடத்துல யூஸ் பண்ணலாம். 3C பார்த்தீங்கன்னா ஹை பவர் கன்சப்ஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹை பவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3C போடலாம். இல்லை 1Cன்றது பார்த்தீங்கன்னா சோலார் இன்வெர்டர்ஸு ப்ளஸ் வந்து பேக்கப்புக்காக யூஸ் பண்ண லைட்டு அது மாதிரி இடத்துல 1C யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி பேக்கில் நம்ம எதை மாதிரி கெப்பாசிட்டிஸ்லாம் ரெடி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 6Ah, 12Ah, 18Ah அது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 6ல் நம்ம இந்த பேட்டரி பேக்கில், அதாவது இந்த செல்ஸை வச்சு ரெடி பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 32-140ன்ற 15Ah செல்ஸு. இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே செல் பார்த்தீங்கன்னா 15Ah கெப்பாசிட்டி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் என்னென்ன பேட்டரி பேக்லாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 15Ah, 30Ah, 45Ahன்னு மல்டிபிள் ஆஃப் 15 வந்து இதோட பேட்டரி பேக் கெப்பாசிட்டியாக ரெடி பண்ணலாம். வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன வோல்ட் வேணால் உங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு 3.2 வோல்ட்னா 4 செல் நம்ம சீரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 வோல்ட் வரும். 8 செல் சீரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 24 வோல்ட் வரும். இதுவே நம்ம வந்து 12 செல்லு சீரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 36 வோல்ட் சிஸ்டம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து அடுத்ததாக 16 செல்லு நம்ம சீரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 46 வோல்ட்டு. ஸோ இது மாதிரி அடுத்து 20 செல்லு அப்படின்னும் போது நமக்கு வந்து 64 வோல்ட் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் பிரச்சனை கிடையாது. கெப்பாசிட்டிஸ் தான் எந்த மாதிரி செல்லு சூஸ் பண்ணுறோன்றதுல இருக்குது. நமக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 6ல் இருக்க கெப்பாசிட்டிஸ்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆஃப் 15னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லு, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 100Ah செல்லு. பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் 100Ah நமக்கு கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்லு தான். இது வந்து ஒரு 1C செல். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 amps வரைக்கும் கரண்ட் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷாக்காக இப்போ இந்த செல்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 64 வோல்ட் 100Ahல ஒரு 6.4 கிலோவாட் பேட்டரி பேக் ரெடி பண்ண போகிறேன், 20 சீரீஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த பேட்டரி தான் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 செல்லு, இந்த மாதிரி செல்லு நம்ம 4 செல்லை நம்ம சூஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கான பேட்டரி பேக்கை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்ட்டு தெரியும் பாருங்க. ரொம்ப சின்ன செல்ஸ் தான். இந்த செல்ஸை வச்சு நம்மளால ஒரு 100Ah இன்வெர்ட்டருக்கான பேட்டரி பேக்கை ரெடி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க செல்ஸ் எல்லாம் இப்போ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோல்டரில் நம்ம எத்தனை செல் வேணுமோ அத்தனை மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செல் நான் போட்டிருக்கேன். ஸோ 12 வோல்ட்டுக்காக. ஓகே, இந்த செல் எதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வீலரோட செல் ஸ்டார்டருக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா 4 செல் சீரீஸ் பண்ணியிருக்கேன். 6Ah செல்லு 150cc-லேருந்து 200cc வரைக்குமே இது நல்லா ஸ்டார்ட் பண்ணுது. நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணுற BMS பார்த்தீங்கன்னா 30 amp BMS டாலியில் யூஸ் பண்ணுவேன். நிக்கல் ஸ்ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா பியூர் நிக்கல் ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவுமே டபுளாக. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் நல்லா ஹெவி ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் செல்லு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 30Ah, அதாவது 12 வோல்ட் 30Ah. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 செல் வந்து நான் பேரல் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 செல்லுன்றதுனால நமக்கு 30Ah வரும். 4 செல் சீரீஸ் பண்ணியிருக்கேன்றதுனால நமக்கு வந்து 12 வோல்ட் வரும். ஸோ இதுவுமே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கிற செல்லு தான் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம VMS கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இதை மாதிரி ரேப் பண்ணிடுவோம். அதாவது இந்த ஷீட் போட்டு கட் பண்ணி ஃபுல்லாக மேலே வச்சு இந்த டேப்லாம் போட்டு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ளூ கலர் ஷீட் போட்டு ரேப் பண்ணிடுவோம். ரேப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பக்கா ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஸில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வெல்டிங் பண்ணிவிட்டு ஸ்பாட் வெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் BMS கனெக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஷீட் போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு ஒயரிங் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போட்டு ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேட்டரி பேக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறவங்களுக்கு பேட்டரி பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கு. இந்த 100 ஏஹெச்சோட நிக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 ஏஹெச்சும் இருக்கு இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ஏஹெச்ல இருக்கு, 200 ஏஹெச், அது மாதிரி நிறைய கெப்பாசிட்டிஸ்ல இந்த பிரிஸ்மேட்டிக் செல்ஸும் இருக்கு. உங்களுக்கு எதை மாதிரி வேணும்னு கேட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா வோல்டேஜ் மட்டும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த செல்லோட வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். இந்த செல்லோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 32700 HX பிராண்ட், அதாவது ஹுனான் வாக்சிங் அப்படின்ற ஒரு பிராண்டு. மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்காங்க 08/2024. இதோட BA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3Cன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது 3C செல்லு. ஸோ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். 3.24 வோல்ட் இருக்கு. ஓகே, இந்த பேட்டரி பற்றி காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா CBன்ற ஒரு பிராண்ட்லேருந்து வரும். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 32-140 வருது, 15,000 mAh செல்லு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 3C செல்லு தான். இதோட மேனுஃபேக்சரிங் போட்டிருக்காங்க, டிசம்பரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 3.3, ஓகே 3.23 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பேட்டரி பேக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 13.05 வோல்ட் இருக்கு. ஸோ 12 வோல்ட் பேட்டரி பேக்கான வோல்டேஜ் இது. நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்ம ரெடி பண்ணது தான். இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். 13.11 இருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிஎம்எஸ்லாம் கனெக்ட் பண்ணல இந்த பேட்டரிக்கும். இதோட வோல்டேஜ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 13.21 இருக்கு. ஓகே, இண்டிவிஜுவல் செல்ஸோட வோல்டேஜ் நான் சும்மா ரேண்டமாக 3.29, 3.3, 3.3, 3.3, 3.3, 3.299, 3.3. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் கிட்ட பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ பேட்டரிஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் காட்டுறேன். இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 12 Ah 3C பேட்டரியில் ரெடி பண்ணுது. 20 amps டாலி BMS உள்ள இருக்குது. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். $13.43 வோல்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 15 Ah செல்ஸ் ரெடி பண்ணுது. 3C 10 amps BMS போட்டிருக்கு. இதில் BMSம் டாலி பிராண்டு தான். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.44 இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு 36 வோல்ட் பேட்டரி பேக்கு. ஸோ இது மாதிரி XT60 கனெக்டர் வரும் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா உங்கள் XT60 கொடுத்துருவேன். ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. ஸோ இதோட வோல்டேஜ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 43.67 வோல்ட் இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆன பேட்டரி. ஸோ அதனால தான் 43 வோல்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி பேட்டரி பேக்ஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நமக்கு பேட்டரி பேக் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்மாட்டிக் செல்ஸில் நம்ம ஒரு 64 வோல்ட்டு 100 AHல ஒரு பேட்டரி பேக் ரெடி பண்ண போகிறோம். பெரிய பேட்டரி பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோவாட் வரும். ஸோ நீங்கள் அதில் ஏசியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ரன் பண்ணலாம். அந்தளவுக்கு பவரான ஒரு பேட்டரி பேக் செய்ய போகிறோம். ஸோ அந்த பேட்டரி பேக் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்மளும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.